ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவிலே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதே மெத்தடில் தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அப்புறம் அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு காமிக்கோங்க. அந்த ஜாயின்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, நான் அப்போ தான் வீடியோ எப்போ போஸ்ட் பண்ணுறனோ உங்களுக்கு வந்து டே டு டேயில் வந்து அப்டேட்டில் நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம சேனல் மெம்பர்ஷிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நான் எப்போ வீடியோ போடுறேன்னோ உடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜாக வரும். அதை பார்த்து நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டயே பேசி லேண்டு வந்து ஈஸியாக கம்மி பண்ணி வாங்கிக்கலாங்க. நீங்கள் சைட் விசிட் பார்த்துட்டு அப்புறம் லேண்டு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே பேசிக்கலாங்க. பேசி லேண்டு ரேட் வந்து கம்மி பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான 4 ஏக்கர் விவசாய இடம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஒரு நல்ல நீர்வளமான விவசாய இடமா வேணும், ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு, இல்லை ஃபார்ம் லேண்டுக்கு, அக்ரிகல்ச்சருக்கு, ஒரு நல்ல ஊருக்கு பக்கத்திலே நல்ல ஒரே பவுண்ட்ரியாக நல்ல தண்ணீர் வசதியுடன், வழி வசதியுடன், ஒரு நல்ல ஃப்ரண்டேஜோட லேண்டு வேணும்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டு வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, நஞ்சையா புஞ்சையா, தார் ரோட் டச்சில் இருக்கா, கிணறு போர் சர்வீஸ் இருக்கா, பஸ் போர் ரூட்டில் இருக்கா, நீங்கள் எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரொமோட்டிங் யோர் லேண்ட், ப்ரொமோட்டிங் யோர் சைட்ஸ், கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம லேண்டு பையிங் அண்ட் சேலிங் ரெண்டுமே தாங்க பண்ணுறோம். உங்கள் லேண்டை சேல்ஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாலும் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம், எவ்வளோ பெஸ்ட்டு ப்ரைஸுக்கு எவ்வளோ சீக்கிரமாக சேல்ஸ் பண்ணி தர முடியுமோ ஒரு நல்ல ப்ரைஸுக்கு உங்களுக்கு சீக்கிரமாக சேல் பண்ணி தரோம். இல்லை குறைந்த விலையில் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கணும்னு பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு குறைந்த விலையில் ஒரு நல்ல லேண்டாக வாங்கி தரோங்க. நம்ம கேபிஆர் ரியல் எஸ்டேட் சேனல் வந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ எல்லாமே பண்ணி தரோங்க. ஜஸ்ட்டு லேண்டு மட்டும் வாங்கி தரது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்டு வாங்கிட்டு ஃபென்சிங் போடணுன்னு சொன்னீங்கனாலும் ஃபென்சிங்கு, போரு, கிணறு நீங்கள் என்ன சப்போர்ட் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ ஃபிசிக்கலாகவும் சரி கண்டிப்பாக உங்களுக்கு லேண்டு பை பண்ணிட்ட அப்புறம் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து என்னென்ன பண்ணி தரணுமோ எல்லாமே நாங்களே பண்ணி தரோங்க. ஸோ கேபிஆர் ரியல் எஸ்டேட் கிட்ட நீங்கள் லேண்டு வாங்கிட்டீங்கன்னா எல்லா சப்போர்ட்டும் அவங்களே உங்களுக்கு பண்ணி தருவாங்க. மார்க்கெட் ப்ரைஸோடு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கம்மியாகவே பண்ணி தருவாங்க. ஃபென்சிங் ஒர்க் ஆகட்டும், இல்லை போர்வெல் ஒர்க் ஆகட்டும், கிணறு வெல் ஒர்க் ஆகட்டும், கிணறு, போர், ஃபென்சிங் எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட பண்ணிக்கலாங்க. எல்லா சர்வீஸும் தான் நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மெயின் இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள். லேண்டு வந்து ஒரே பவுண்ட்ரிங்க உங்களுக்கு. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட், பரப்பளவு பார்த்தீங்கன்னா 4 ஏக்கர் இருக்குங்க. புஞ்ச லேண்டு, நல்ல ரெட் சாயிலான லேண்டுங்க. நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மண் வந்து நல்லா செங்கோட்டான மண்ணுங்க. உங்களுக்கு எந்த பயிர் வச்சாலும் நல்லா அருமையாக வரும். நல்ல சூப்பரான மண், புஞ்ச லேண்டு, ரெட் சாயிலான லேண்டு, ஒரே பவுண்ட்ரி தான். லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஷேப்பு, ஒரே பவுண்ட்ரியாக இருக்குங்க. டோட்டலாக 4 ஏக்கர் இருக்குது. ஜஸ்ட்டு வில்லேஜுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. ஒரு 200 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட்லேருந்து பார்த்தாலே உங்களுக்கு வில்லேஜ் தெரியுங்க. ஜஸ்ட் 200 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்குது. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து 550 அடிக்கு மேலே வருங்க. உங்களுக்கு 600 அடி கிட்ட, 600 ஃபீட், 600 அடி வந்து உங்களுக்கு ரோடு ஃப்ரண்டேஜ் இருக்குங்க. நல்ல மெட்டல் ரோடு தான், ஜல்லி ரோடு, நல்ல மெட்டல் ரோடுங்க உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டுக்கும் ஸ்டேட் பைபாஸுக்கும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 1.5 கிலோமீட்டர்லேயே ஸ்டேட் பைபாஸ் இருக்குங்க. என்ஹெச், ஜிஎஸ்டி, 100 அடி பைபாஸ்க்கும் இந்த சைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தாங்க வரும். ஜஸ்ட்டு 17 கிலோமீட்டர்
கிலோமீட்டர் 17 கிலோமீட்டர்லேயே உங்களுக்கு வந்து NH GST நூறடி பைபாஸ் இருக்குங்க. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் போட்டிருக்காங்க. இந்த லேண்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன் இருக்குங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வால்வை திறந்து விட்டாலே போதும், இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி வந்து பாஞ்சிருங்க உங்களுக்கு. ஃபுல்லாக பைப்லைன் கனெக்ஷன் இருக்குது. ஒரு வெல்லு ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குங்க. பைப்லைன் கனெக்ஷன் வித் வெல்லு ஃப்ரீ EB சர்வீஸோடு இருக்குது. கிளியர் டாக்குமெண்ட்டுங்க. எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி. கிளியர் டைட்டிலோடு இருக்குது. லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்டயே சிட்டியும் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லை. இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஓனர்கிட்ட தான் சேல்ஸில் இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகே பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அப்பயே டைரெக்டாக கால் பண்ணி தரேன். நீங்களே கூட பேசிக்கலாங்க. சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. சிங்கிள் ஓனர் சிங்கிள் சிக்னேச்சருங்க. ஒரே ஒருத்தர் தான் சைன் போட லீகலார் ஒருத்தர் தாங்க உங்களுக்கு. ஸோ அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. டைரெக்டாக சைட் விசிட் வந்து பாருங்கள். யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஒரு நல்ல வழி வசதியுடன், அதுவும் நல்ல பெரிய ஃப்ரண்டேஜோட, கிணறு ஃப்ரீ EB சர்வீஸோட ஒரு நல்ல அருமையான விவசாய இடம் சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சென்னை தாம்பரத்துலேருந்து வரீங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு 1.25 மணி நேரத்தில் தாம்பரத்துலேருந்து ரீச் ஆகிடலாங்க. செங்கல்பேட்டிலேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் 1 ஹவருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் செங்கல்பேட்டிலேருந்து 1 ஹவருக்குள்ளேயே இந்த லேண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 to 20 நிமிஷத்துலேயே நீங்கள் மேல்மருவத்தூர்லேருந்து இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. நம்ம செங்கல்பேட் டிஸ்ட்ரிக்ட் மதுராந்தகம் தாலுக்கா மேல்மருவத்தூர் நியர்பைலே தான் இந்த சைட் வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. மருவத்தூர்லேருந்து 15 நிமிஷத்தில் to 20 மினிட்ஸில் இந்த லேண்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். கிணறு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆழம் கொஞ்சம் கம்மி தாங்க. தண்ணி இருக்கும். நல்ல நீர்வளமான பூமிங்க. ஸோ இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்டில் வந்து நல்ல ஒரு நீர்வளமான பூமி உங்களுக்கு. நீங்கள் வந்து தண்ணி வந்து எனி டைம் இருக்குங்க உங்களுக்கு. ஸோ விவசாயம் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அருமையான லேண்டு. இல்லை பண்ணை நிலமாக அமைக்கணும், மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு, தேக்கு தோப்பு, ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அருமையான லேண்டு. இல்லை நெல், கரும்பு, உளுந்து, எள்ளு, சவுக்கு அது மாதிரி போடணும்னு நினச்சிங்கனாலும் அருமையாக போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, ஸோ அது மாதிரி பண்ணை நிலமாக வைக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணைக்கெலாம் ஒரு நல்ல சூப்பரான லேண்டுங்க. ஸோ இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஜஸ்ட்டு ஒரு 250 மீட்டர்லேயே வில்லேஜ் இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் இல்லைங்க உங்களுக்கு. நீங்கள் இந்த தனியாக இந்த லேண்டில் வந்து வீடு கட்டிட்டு கூட நீங்கள் விவசாயமும் பண்ணிக்கலாம், பண்ணை நிலமும் அமைச்சிக்கலாங்க. ஏன்னா எனி டைம் ஆளுங்க நடமாட்டம் இருக்கக்கூடிய ஏரியாங்க உங்களுக்கு. 4 ஏக்கர் இருக்குங்க. கண்டிப்பாக நிறைய பேர் விவசாய இடம் ஒரு குறைந்த பட்ஜெட்டில் ஒரு NH பைபாஸ்லேருந்து கொஞ்சம் நியர்பைலேயே இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கி வைக்கணும்னு நினைப்பீங்க. ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க. நீங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கும் சூப்பரான லேண்டு. ஃபுல்லாமே ஆர்கானிக் தான். அவங்க எந்த ஒரு மருந்தும் போட மாட்டாங்க. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறை விவசாயம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஆர்கானிக் ஃபார்மிங் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் மண் வளமும் நல்லா சூப்பராக இருக்குங்க. இந்த லேண்டோட ப்ளஸ் பாயிண்ட்டு பார்த்திங்கன்னா மண் வளம், தண்ணி வளம், ரோடு ஃப்ரண்டேஜ் ஒரே பவுண்ட்ரியாக இருக்குது. ஊருக்கு பக்கம், டவுனுக்கு பக்கம் உங்களுக்கு. ஜஸ்ட் இந்த லேண்ட்லேருந்து டவுன் பார்த்திங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 4.5 கிலோமீட்டரில் பெரிய டவுன் பஜார் சிட்டி இருக்குது. அந்த டவுன் பஜார் சிட்டியில் உங்களுக்கு ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்க்கு, மண்டபம், RT ஆஃபீஸ் எல்லாமே இருக்குங்க. பஸ் போர் ரூட்டுக்கு இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1/2 கிலோமீட்டர் தாங்க வரும். 500 மீட்டர்லேயே பஸ் போர் ரூட்டுங்க. ஒரு 1/2 ஹவருக்கு ஒரு பஸ் போர் ரூட்டு, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் போர் ரூட்டுங்க உங்களுக்கு. இந்த லேண்டோட ரேட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஓனருக்கு வந்து அர்ஜென்ட்டாக 35 40 லட்ச ரூபாய் அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுங்க. அர்ஜென்ட் சேலு, மிக மிக அவசர விற்பனை. இந்த லேண்டு ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 40 லட்ச ரூபா தந்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா மீதி அமௌண்ட் பொறுமையாக கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. டோட்டலாக 4 ஏக்கர் இருக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து 10 லட்ச ரூபாய் அர்ஜென்ட்டாக அவருக்கு வேணும். ஸோ அந்த அமௌண்ட் கேல்குலேஷன் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சென்ட் வந்து 10,000 ரூபான்னு போட்டிருந்தேன். 4 ஏக்கருக்கு வந்து 40 லட்சம் டோட்டலாக. 40 லட்சம் தந்துட்டிங்கன்னா அக்ரிமெண்ட் போட்டிங்கன்னா மீதி அமௌண்ட் நீங்கள் 2 மாதமோ 3 மாதமோ டைம் எடுத்து கூட பொறுமையாக கூட செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாங்க. ஒரு சென்ட்டு வந்து 23,000 ரூபாய், ஒரு ஏக்கர் வந்து 23 லட்ச ரூபாய் ஃபைனல் ரேட்டாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. எவ்வளோ பேசி கம்மி பண்ணி நைஷல் பண்ணி வாங்கி தர முடியுமோ நான் உங்களுக்காக பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. ஒரு சென்ட்டு வந்து 23,000, ஒரு ஏக்கர் வந்து 23 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக சைட் விசிட் வந்து பாருங்கள். ஓகேனா டேரெக்டாக பேசிக்கலாம். அர்ஜென்ட்டாக 40 லட்ச ரூபா தேவைப்படுது. அது ஃபஸ்ட்டு யாருக்கு தரீங்களோ அவங்களுக்கு அக்ரிமெண்ட் பேமெண்ட்டாக வந்து நீங்கள் 40 லட்ச ரூபா தந்தீங்கன்னா போட்டு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். மீதி 2 மாதம் 3 மாதம் இல்லை 4 மாதம் கூட நீங்கள் பொறுமையாக எப்போ அமௌண்ட் ரெடி பண்ணி எடுத்துன்னு வரீங்களோ அதுக்கப்புறம் கூட நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்ல சூப்பரான லேண்டே யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம